இந்த சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கும் போது அதிமுகவினர் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி இல்லை. ஆனால் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் போது பாதியிலேயே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, எடப்பாடி பழனிசாமி ஆகியோருக்கிடையே கூட்டணி முடிவு ஏற்பட்டு அது அதிகாரப்பூர்வமாகவும் அறிவிக்கப்பட்டது. இதனால் சட்டப்பேரவையில் இரண்டு கட்சிகளும் முரணான நிலையில் சில பிரச்சனைகளில் அவர்கள் கருத்துக்களை தெரிவிப்பதும் வெளிநடப்பு செய்வதும் மற்றும் அதன் பின்னர் அவர்கள் மீண்டும் ஒன்றாக அமர்வதுமான ஒரு செயல்கள் கடுமையான விமர்சனத்துக்கும் சர்ச்சைக்கும் உள்ளாகின. இந்த சூழ்நிலையில் தமிழக பாஜக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திருநெல்வேலி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற குழு தலைவருமான நயினார் நாகேந்திரன் இன்று எடப்பாடி பழனிசாமியின் அந்த எதிர்க்கட்சி தலைவர் அறைக்குள் சென்று அவரை மரியாதை நிமித்தமாக சந்தித்து இனிமேல் சட்டப்பேரவைக்குள் அதிமுக எம்எல்ஏக்களும் பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏக்களும் ஒருங்கிணைந்து எவ்வாறு செயல்பட வேண்டும், எந்தெந்த பிரச்சனைகளில் எவ்வாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும், இருவரும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக குரல் எழுப்புவது மற்றும் வெளிநடப்பு செய்வது என்பது உள்ளிட்ட நடவடிக்கைகளை இணைந்து மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் அப்போதுதான் இரண்டாம் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதிமுகவின் கட்சிகளின் நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள் மற்றும் தொண்டர்கள் ஆகியோருடைய ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்படும் என்றும் அதன் பின்னர் 2026 தேர்தலை இணைந்து சந்திக்கும் போது அது அந்த வேறுபாடு மற்றும் இரண்டு கட்சிகளுக்கும் இடையேயான அந்த ஒருங்கிணைப்பில் மாற்றம் இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தும் வகையில் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறைக்கு சென்று தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரும் சட்டமன்ற பாஜக குழுவின் தலைவருமான நயினார் நாகேந்திரன் அவரை சந்தித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடனும் எஸ்பி வேலுமணி, KP முனுசாமி, தங்கமணி உள்ளிட்ட எடப்பாடி பழனிசாமியின் நெருங்கிய மற்றும் மூத்த சட்டமன்ற உறுப்பினர்களோடு ஒன்றாக அமர்ந்து இன்று பேரவை கேள்வி நேரம் தொடங்கிய பிறகு அங்கு ஒரு அரை மணி நேரம் அந்த ஆலோசனை நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இதனால் சட்டப்பேரவையில் அதிமுகவும் பாஜகவும் ஒருங்கிணைந்து செயல்படும் காட்சிகளை இனிமேல் பார்க்கலாம். சினிமா பண்ணுவோம்.